வெல்கம் டு மை சேனல். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியது. இதை பார்க்கலாம். மாதவியின் நாட்டிய பயிற்சி. பெருந்தோள் மடந்தை தாது அவிழ் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஏழாண்டு இயற்றி ஓர் ஈர் 6 ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி. நாட்டிய அரங்கின் அமைப்பு. எண்ணிய நூலோர் இயல்பினின் வழா அது மண்ணகம் ஒருவழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும்கழை கண்ணிடை ஒருசான் வளர்ந்தது கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அளவு 24 விரல் ஆக 7 கோல் அகலத்து 8 கோல் நீளத்து 1 கோல் உயரத்து உறுப்பினது ஆகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோல் ஆக ஏற்ற வாயில் 2 பொலிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து ஆங்கு ஒருமுக ஏணியும் பொறுமுக ஏணியும் கரந்து வரல் ஏணியும் புரிந்து உடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அரும்தொழில் அரங்கத்து. மாதவியின் நாட்டியம் மங்களப்பாடல். இயல்பினின் வழாஅ இருக்கை முறைமையின் குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வலத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் பொலிய நீர் அல நீங்க வாரம் 2 வரிசையின் பாட பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். இசைக்கருவிகள் ஒலித்த முறை. குழல் வழி நின்றது யாழே யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே முழவொடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தென நாட்டிய நல்நூல் நன்கு கடைப்பிடி காட்டினல் ஆதலின் காவல் வேந்தன் இலைப்பூங்கோதை இயல்பினில் வழாமை தலைக்கோல் எய்தி தலையரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண்கழஞ்சு ஒருமுறையாக பெற்றனள். பாவகை ஆசிரியப்பா. சொல்லும் பொருளும். புரிகுழல் சுருண்ட கூந்தல். கழை மூங்கில். கண் கணு. பாடலின் பொருள். மாதவியின் நாட்டிய பயிற்சி. மாதவி அழகிய தோள்களை உடையவள். தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள். ஆடல் பாடல் அழகு என்னும் இம்மூன்றில் ஒன்றும் குறைபடாமல் 5 ஆண்டில் ஆடல் கற்பதற்கான சடங்குகளை செய்து 7 ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள். அவள் தனது 12வது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள். வீரக்கழல் பூண்ட சோழ மன்னனது அரசவைக்கு வந்தாள். அவளுடன் ஆடல் ஆசான், இசை ஆசான், கவிஞன், தன்னுமை ஆசான், குழல் ஆசான், யாழ் ஆசான் ஆகியோரும் வந்திருந்தனர். நாட்டிய அரங்கின் அமைப்பு. திறம்பட கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியரால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து மாறுபடாத நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர். பொதிகை மலை போன்ற மலைகளிலே நீண்டு வளர்ந்த மூங்கில்களிலே ஒன்றுக்கொன்று இடையே ஒரு சான் அளவு கணுக்களை கொண்ட மூங்கிலை கொண்டு வந்தனர். நூல்களில் கூறப்பட்ட முறையாலே அரங்கம் அமைத்தனர். தம் கைப்பெரு விரலில் 24 அளவினை கொண்டதாக அம்மூங்கிலை வெட்டினர். அதை அரங்கம் அமைக்கும் கோலாக கொண்டு அதில் 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் 1 கோல் உயரம் உடையதாக நாட்டிய அரங்கத்தை அமைத்தனர். அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்திர பலகைக்கும் தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடைவெளி 4 கோல் அளவாக இருந்தது. அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுகளுடன் 2 வாயில்கள் அழகாக அமைக்கப்பட்டிருந்தன. மேற்கூறியபடி அமைக்கப்பட்ட அவ்வரங்கில் மேல்நிலை மாடத்தில் 5 பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர். தூண்களின் நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி நல்ல அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர். மேலும் மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு முகத்திரை, மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை, மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் கரந்து வரல் திரை, இவை மூன்றையும் சிறப்புடன் அமைத்தனர். ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தையும் அமைத்தனர். அத்துடன் சிறந்த முத்துகளால் இயன்ற மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்கவிட்டனர். இவ்வாறு ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர்.
மாதவியின் நாட்டியம் மங்களப்பாடல். அரசன் முதலானோர் யாவரும் தத்தம் தகுதிக்கேற்ப அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தனர். அதனருகே இசைக்கருவிகளை வாசிப்போர் நிற்க வேண்டிய முறைப்படி அவரவர் கூறிய இடத்தில் நின்றனர். அதன் பின்பு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகையாகிய மாதவி அரங்கில் வலக்காலை முன்வைத்து ஏறி பொறுமுக ஏழ்நிக்கு நிலையிடனான வலத்தூண் அருகே போய் நிற்க வேண்டியது மரபு என்பதால் அங்கு போய் நின்றாள். அவ்வாறே ஆடலில் தேர்ச்சி பெற்று அரங்கேறி ஆடலில் தேர்ந்த பெண்களும் தொன்று தொட்டு வரும் முறைப்படி ஒருமுக ஏழ்நிக்கு நிலையிடலான இடப்பக்க தூணின் அருகே போய் நின்றனர். நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் வேண்டி ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் தெய்வ பாடல்களை முறையாக பாடினர். பின் அப்பாடலின் முடிவில் இசைப்பதற்குரிய இசைக்கருவிகள் அனைத்தும் கூட்டாக இசைத்தன. இசைக்கருவிகள் ஒலித்த முறை. குழலின் வழியே யாழிசை நின்றது. யாழிசைக்கேற்ப தன்னுமையாகிய மத்தளம் ஒலித்தது. தன்னுமையோடு இயைந்து முழவு ஒலித்தது. முழவுடன் இடக்கை வாத்தியம் கூடி நின்று ஒலித்தது. இவ்வாறு அனைத்து கருவிகளும் பொருத்தமாக இசைக்கப்பட்டன. மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி வந்து நடனமாடியது போல மாதவி அரங்கில் தோன்றி நாட்டிய நூலில் சொல்லப்பட்ட முறைமை தவறாது பாவம் அபிநயம் இவற்றை சரியாக கடைப்பிடித்து அனைவரும் கண்டு களிக்கும்படி அழகுற ஆடினாள். மாதவி கூத்துக்கு உரிய இயல்பை நின்று சற்றும் வழுவாது ஆடினாள். அந்த ஆடலை கண்டு அகமகிழ்ந்த மன்னனிடமிருந்து தலைக்கோழி என்னும் பட்டம் பெற்றாள். அரங்கேற்றம் செய்யும் நாடக கணிகையருக்கு பரிசு இவ்வளவு என நூல் விதித்த முறைப்படி 1008 கழஞ்சு பொன் மாலையை மன்னனிடமிருந்து பரிசாக பெற்றாள். இலக்கண குறிப்பு. ஆடலும் பாடலும் எண்ணும்மை. தொல்நெறி பண்புத்தொகை. உறுப்பிலக்கணம். தொழுதனர். தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர். தொழு பகுதி இறந்த கால இடைநிலை. அன் சாரியை அர் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி. தலைக்கோல். தலை கூட்டல் கோல். விதி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். தலைக்கோல்.